Hello friends, welcome to Dharana Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படினா group 4 ஓகே ஒரு 120 days குண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பத்தின அந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பதிவு தான் அது ஓகேங்களா சோ பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பதிவு முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படினா மட்டும் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலாம் சோ பேட்ச் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடி மூணு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஒரு பெய்டு பேட்ச் ஓகேங்களா 1000 rupees வந்து நீங்க பேமெண்ட் பண்ணி இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச் ஓகேங்களா ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் இங்கிலீஷ் மீடியத்துல கொடுக்க முடியும் क्वेश्चंस எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா தமிழ்ல தான் இருக்கும் சரிங்களா மேக்ஸ் மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா அடுத்து மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படினா சோ இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 டேஸ்க்கு உண்டான பேட்ச் அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து ரன் பண்ண போறோம் சரிங்களா சோ இந்த பேட்ச் பத்தினா இந்த எப்படி நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்ணனும் ஓகேவா இதுக்குள்ள பேமெண்ட் டீடைல்ஸ் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா சோ நீங்க எப்படி பேட்ச்ல ஜாயின் பண்ணனும் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் இருக்கு பேட்ச் process என்ன டெஸ்ட் process என்ன ஓகே எப்படி கொடுக்க போறோம் எத்தனை ஷெட்யூல் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ பதிவுல தெளிவா சொல்றேன் ஒரு half an hour இந்த வீடியோ பதிவை பொறுமையா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா சோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படினா இப்போ 5 days once வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஒரு ஷெட்யூல் ஓகே இது மாதிரி மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 ஷெட்யூல் ஓகே 15 ஷெட்யூல் 5 ரிவிஷன் 5 ஃபுல் மாடல் எக்ஸாம் மொத்தமா ஒரு 25 டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போறோம் ஓகேவா இது இல்லாம நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் வந்து கொடுக்க போறோம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வீடியோ கிளாஸ் இதுவும் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்றோம் ஓகேவா நீங்க நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியலுக்காகவோ ஓகேவா வீடியோக்காகவோ லைவ் டெஸ்ட்டுக்காகவோ அல்லது டெஸ்ட்டுக்காகவோ கீக்காகவோ எதுக்காகவும் நீங்க வேற எந்த ஒரு அகாடமியும் சார வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா A to Z எல்லாமே இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட நம்ம அகாடமிலே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேவா சோ அப்ப நம்ம பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 4 மாதங்கள் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஓகேவா கண்டிப்பா உங்களால வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு கிளியர் பண்ண முடியும் ஓகே வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு 100% நீங்க வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பக்காவான ஸ்டடி பிளானை தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருந்தோம் ஓகேவா அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் இந்த பேட்சை நம்ம வந்து பார்த்தோன்னா கொண்டு போக போறோம் ஓகேவா சரி என்னால கண்டிப்பா முடியும் ஓகேவா நான் படிக்க ரெடி அப்படின்றவங்க தாராளமா இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணா முடியுமா என்னால் நடக்குமா எனக்கு வந்து செட் ஆகுமா இப்படிலாம் யோசிக்கிறவங்க இன்னும் நம்ம வந்து 2 கால்ஃபர் 3 கால்ஃபர் இருந்தாலும் யோசிச்சு தான் இருப்போம் ஓகேவா ஒரே ஒரு முடிவு தான் ஓகேவா என்னால முடியும் எனக்கு நான் படிக்க ரெடி அப்படின்றவங்க தாராளமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க படிக்க வைக்க நாங்க ரெடி ஓகேவா சோ அந்த ஒரு உத்தரவாதத்தோட இந்த பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்ல தொடங்குறேன் ஓகேவா ஓகேப்பா சரி ஓகே இது 2025 நம்ம போடக்கூடிய பேட்ச் தான் ஓகேவா இது 4 மந்த்துக்கு உண்டான பேட்ச்ப்பா ஓகேவா சோ இந்த பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் இப்போ பேட்ச் உண்டான ஸ்டடி பிளான் ஓகேவா சார் எதை நம்ம வந்து பேஸ் பண்ணி போக போறோம் அப்படின்னா ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து கொடுக்க போறோம் ஓகேவா சோ ஸ்டடி பிளான் PDF வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன் ஓகேவா சோ அதிலேயே வந்து கொடுத்துருப்பேன் எல்லாருமே ஓகேவா சோ இதான் ஸ்டடி பிளான் ஓகேவா மொத்தமா நம்ம வந்து பார்த்தா 1000 rupees போட்டிருந்தோம் ஓகேவா சோ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு தான் ஓகேவா இன்னைக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு 4 மாசத்துக்கு உண்டான பேட்ச் தமிழ் மீடியம் தான் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8/3 வர சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் கிரியேட் பண்ணிடுவோம் சண்டேல இருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும்பா ஓகேவா சோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 25 ஃபுல் டெஸ்ட் 5 ஷெட்யூல் டெஸ்ட் 5 ரிவிஷன் 5 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகேவா 5 days once தான் வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோ கிளாஸ் OMR டெஸ்ட் ஆன்சர் கீ ரேங்க் ரிப்போர்ட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ லைவ் டிஸ்கஷன் டவுட் செஷன் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாம ஸ்பெஷல் டெஸ்ட் இது எல்லாமே கலந்து தான் இந்த 1000 rupees வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ரன் பண்றோம் சோ ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து நான் கொடுத்துருப்பேன் எல்லா ஷெட்யூலுமே தமிழும் இருக்கும் பொது தமிழ் சரியா அதாவது மொத்த யூனிட்ஸ் 7 யூனிட்ல 6 யூனிட் தனியா அந்த 7வது யூனிட் வந்து தனியா நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேவா அதே மாதிரி எல்லா ஷெட்யூலுமே 2 திருக்குறள் 2 அதிகாரங்களை வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் திருக்குறள்ல 2 அதிகாரங்கள் ஓகேவா ஒரு ஷெட்யூல்ல 2 அதிகாரம் மொத்தமா 20 அதிகாரத்தை நம்ம ஒரு 10 ஷெட்யூல்ல வந்து கவர் பண்ணிடுவோம் சரியா ஓகேவா அதே மாதிரி மேக்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஷெட்யூலுமே ஒரு டாபிக் மொத்தமா 15 டாபிக்கா நம்ம கன்வெர்ட் பண்ணி ஓகேவா சோ ஒவ்வொரு ஷெட்யூலுமே ஒரு டாபிக் நம்ம வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம் அடுத்து பாலிட்டி எக்கனாமிக் யூனிட் 6 ஓகேவா மொத்தம் இந்த 15 ஷெட்யூல்ல முதல் 9 ஷெட்யூல்ல பாலிட்டி எக்கனாமிக் யூனிட் 6 தான் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் ஓகேவா ஏன்னா இதுதான் மேஜரா 75 क्वेश्चनல கிட்டத்தட்ட 55 क्वेश्चन கேக்குறாங்க சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ன பண்றோம் அப்படினா முதல் 9 ஷெட்யூலுக்கு பாலிட்டி எக்கனாமிக் யூனிட் 6 தான்
ஓகேவா. அடுத்த 6 ஷெட்யூல்ல நம்ம ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி இதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம். சயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் டாபிக், புக் பேக், ப்ரீவியஸ் क्वेश्चन வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துரும். அதை நீங்க பார்த்துட்டு போனாலே போதும். அந்த 5 மார்க்கு கூடுமான மார்க் நம்ம எடுத்துட முடியும். ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி டு ஜூன் அந்த 6 மாசத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் கொடுத்துரும். லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 100 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆகும். ஒரு OMR டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா. அது இல்லாம டெய்லி குவிஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொடுத்துட்டு வரோம். சரியா. இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த பேட்ச். ஓகேங்களா. சரி ஓகேப்பா. இதுக்குண்டான எல்லா PDF நம்மளே வந்து கொடுத்துரும்பா. ஓகேவா. டெஸ்ட் டேட் என்னன்றதை நம்ம வந்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் டேட் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். 25/3/2025. ஓகேவா. அப்போ 20 மேக்ஸிமம் வந்து 30, அதாவது 5 பிரியா மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் பிளானே வந்து போட்டிருப்போம். ஓகேவா. ஸோ மொத்தமா வந்து ஸ்டடி பண்ண இந்த PDF நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா. ஸோ இதுக்கான வீடியோஸும் கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் கொடுத்துருக்கோம்பா. ஓகேவா. இந்த பேட்ச் இந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோன்றதையும் வந்து நான் வந்து ஒரு 1 ஹவருக்கு உண்டான ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸ்டடி பிளான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அது இல்லாம 120 days இப்போ நம்ம இந்த பேட்ச் வந்து எப்படி ரன் ஆக போகுது, பேட்ச் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி தனியாவே ஒரு 20 மினிட்ஸ்க்கு உண்டான வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஸோ எப்படி போகும், என்ன பண்ண போறோம் அப்படின்ற டீட்டெயில் தெரியாத இருக்கவங்க இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச் நான் முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேன். ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து கொடுத்துரும்பா. ஓகேவா. அதாவது ஜிகேவா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும். ஓகேவா. ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல 2024 எடிஷன் இப்போ நியூ எடிஷனை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பார்க்கும்போது ஓகேவா தமிழ் அது நார்மல் தமிழ் தான். ஓகேவா. ஜிகே வந்து 100 கொஷின்ல 75 ஜிகே பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. மேக்ஸ் மட்டும். ஏன்னா ஒரு சில இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க சார் மேக்ஸ் மட்டும் வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்து வாயில வராது, மீதி கூட நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ அப்போ மேக்ஸை மட்டும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போறோம். மேக்ஸ் மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே இருக்கும்பா. சரிங்களா. ஓகே. ஸோ இதுக்குண்டான ஃபீஸ் வந்து 1000 rupees சிங்கிள் பேமெண்ட் தான். ஓகேவா. ஒரே முறை நீங்க வந்து 1000 rupees பேமெண்ட் பண்ணிட்டா போதும். வேற எந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸும் பேட்ச் முடிய வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டோம். சரியா. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் பேட்ச் ப்ராசஸ் வந்து எப்படி ரன் ஆக போகுது அப்படின்னா டெலிகிராம் தான்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எதில் ரன் பண்ண போறோம் அப்படின்னா டெலிகிராம்ல தான் நம்மளுடைய ஒர்க்கே வந்து ரன் ஆக போகுது. ஓகேவா. ஸோ உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியட் ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் தான். நீங்க ஏதாவது என்ன கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாலும், நான் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த டெலிகிராம் குரூப் மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ டெலிகிராம் ஆப் சரி அந்த மாதிரி ஆப் நான் வச்சல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஸோ தெரியாதவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் ஆப் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளே ஸ்டோர்ல போகும். ஓகேவா. நம்ம எப்படி வாட்ஸ்அப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பரை போட்டு நம்ம வந்து அப்டேட் பண்றோமோ அதே மாதிரி தான். ஓகேவா. வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு ஆப் தான் டெலிகிராமும். ஓகே. வாட்ஸ்அப்பை விட ரொம்ப சேஃபஸ்ட் ஆனது தான் வந்து டெலிகிராம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல வந்து பண்றோம் அப்படின்னா இப்போ குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா மற்ற நம்பர் வந்து தெரியற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஆனா இதுல அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ ஒருத்தர் இப்போ நீங்க பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, பேட்ச்ல ஒரு 300 பேர் இருக்காங்க அப்படின்னா 300 பேருக்கும் என்ன தெரியும், என்ன 300 பேர் தெரியும். ஆனா உங்களுக்குள்ள யாருமே தெரியாது, யாருக்கும் யாருடைய கான்டாக்ட் இருக்காது, யாருடைய கான்டாக்ட் எடுக்கவும் முடியாது. சரியா. சோ அப்ப சேஃபான ஒரு பேட்ச் தான் நம்ம வந்து பார்த்தா கொடுக்க போறோம். சரியா. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 4 மந்த்துக்கு உண்டான பேட்ச்ப்பா. ஓகேவா. 4 மாசம், அதாவது 120 days. இந்த 120 days நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அதாவது தமிழ் சாரி இந்த 75 days வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் 15 ஷெட்யூல், ஒரு ஷெட்யூலுக்கு 5 நாள் அப்படின் போது 5 75. அப்போ முதல் 75 நாட்கள் வந்து நம்ம ஷெட்யூலுக்கும் அடுத்த ஒரு 15 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா மாதிரி 5 அந்த 15 days வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கும் மீதி ரிமைனிங் கூடிய அந்த 30 நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரிவிஷனுக்கும் 5 ஃபுல் மாடல் எக்ஸாமுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ மோரார் அதாவது 100% நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸை வந்து கவர் பண்ணிடுவோம் 90 daysல. 75 daysல சிலபஸை வந்து கவர் பண்ணிடும். ஓகேவா. அப்படியே போனா 90 days கவர் ஆயிடும். ஓகே. அடுத்த ஒரு மாசம் கடைசி மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன். ஓகேவா. சோ பேட்ச் பத்தின ஒரு ஓவரி, நம்ம பேட்ச் பத்தின விஷயத்தை வந்து நான் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ட்ரையல் வந்து கொடுத்துறேன். ஓகேவா. சோ வந்து பார்த்தா இந்த பேட்ச் இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ப்பா. ஓகே. டெஸ்ட் பேட்ச்னா டெஸ்ட் மட்டும் இருக்காது, வீடியோ கிளாஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச். ஓகேவா. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 days ஒன்ஸ்
ஓகே, இதுக்கு நம்ம பேட்ச் போடும்போது பார்த்தோன்னா வீக்லி 1 ஷெட்யூல் வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து நமக்கு டைம் டியூரேஷன் நிறைய இருந்துச்சு. ஓகே, ஒரு 6 மாசம் கேப் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து 7 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு பேட்ச் போட்டோம் அப்படின்னா 10 ஷெட்யூல் தான் கொடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் நிறைய வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது 5 days ஒன்ஸ் போது ஒரு ஃபயரா நீங்க படிப்பீங்க. ஓகே, 2025 ஓகேவா, 5 நாளைக்கு ஒரு எக்ஸாம். சரி, எல்லாமே 5 வருது. ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ். ஓகேவா, சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தா இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி, ஓகே, ஓல்டு சிலபஸ் இல்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்னும் எல்லாமே A to Z வந்துடும். தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ். ஓகேவா, சோ அப்ப A to Z அதாவது சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா வரிகளும் ஓகேவா உங்களுக்கு மெட்டீரியலா, ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலா, ஸ்கூல் புக்ஸ். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு சிலபஸ் டாபிக் இல்ல அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் புக்கை நம்மளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th புக்ல இந்திய அரசமைப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனுக்கு உண்டான PDF நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த லெசனுக்கு உண்டான கிளாரிபிகேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் சேர்த்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, சோ அப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நீங்க சேர்த்து பாத்துறீங்க. இப்போ இந்த வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கணுமான்னு கேட்டா இல்ல, இது வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் தான். அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து போட்டு வச்ச வீடியோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம், இப்ப ரீசெண்டா நேத்து கூட போட்டுக்கலாம், இல்ல நம்ம ஃபியூச்சர்ல வந்து கரண்ட்ல வந்து லைவா கூட நம்ம வந்து நடத்தலாம். எனிவேர் வாட் எவர். சோ அப்போ உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோஸ் வந்துடும். ஓகேவா, சோ அப்ப அந்த வீடியோஸை நீங்க பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ கண்டிப்பா பார்க்கன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்தியன் பாலிட்டி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா சரி எனக்கு படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நோ ப்ராப்ளம். இல்ல சார் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நீங்க வந்து வீடியோ கிளாஸ், அப்ப நீங்க அதுக்காக கூட நீங்க வேற எந்த அகாடமி நீங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கேயும் தேன அவசியம் கிடையாது. இந்த வீடியோ கிளாஸ் லிங்க் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கே வந்து கொடுத்துருவேன். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் OMR டெஸ்ட். ஓகேவா, அதாவது ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை ஃபுல் டெஸ்ட் தான். இந்த 100 கொஸ்டின் அப்படின்ற நம்ம வந்து வைக்க போறது கிடையாது, 200 கொஸ்டின். அப்போ ஒவ்வொரு வாரமும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபுல் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க ஃபுல் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. ஸோ அப்ப 200 கொஸ்டினுக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை வந்து கொடுத்துரும். ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா, OMR டெஸ்ட் காலையில வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே 5 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்ல மென்ஷன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள வந்துடும் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, அதாவது 3 to 6க்குள்ள இல்லையா, அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி கூட போகலாம். ஆனா அதுக்கு மேல போத்த வாய்ப்பு இல்லை. 3 to 6க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங். ஓகேவா, ஏன்னா காலைல டெஸ்ட் எதுவும் இருப்பாங்க, நைட் எதுவும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் நம்ம வந்து கன்வீனியன்டா இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா காலைல 3 மணிக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் எழுதுறவங்க அப்போ கூட நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா, ஓகேப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ், பேட்ச் ப்ராசஸ். இப்போ வந்து ஷெட்யூல் டீடைல்ஸ். ஓகேவா, சாரிப்பா, இது 4 பழைய அடி வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்துக்கு உண்டான பேட்ச். இப்போ 4 மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஷெட்யூல். ஓகேவா, மொத்தம் 15 ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஓகேவா, ஷெட்யூல் டெஸ்ட் வந்து 15, 5 ரிவிஷன் டெஸ்ட், 5 தமிழ் ஸ்பெஷல் ஃபுல் டெஸ்ட். ஓகேவா, 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மொத்தமா சிலபஸை வந்து கவர் பண்ற மாதிரி, இப்போ 6th புக் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த 6th புக்ல இருக்கக்கூடியது நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ஒரிஜினல் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா, சோ அப்ப தமிழ் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்றத நம்ம மெத்தட் எடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். இது தமிழுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா வைக்கணும். ஏன்னா தமிழ் வந்து நியூ சிலபஸ் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அதாவது எப்படிலாம் கேட்பாங்க, இப்படி கேட்டா நம்ம என்ன பண்றது, சரியா இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்றது. ஸோ அப்போ எந்த விதமான கொஸ்டினும் ஓகேவா உங்களுக்கு புதுசா எக்ஸாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எல்லா விதமான கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ அப்போ நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான், இது நம்ம ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச கொஸ்டின் தான்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபுல் டெஸ்ட் ஸ்பெஷலா தமிழுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா 5 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ இது வந்து தமிழ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐஎம், ஏன்னா தமிழுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 100 கொஸ்டின். அப்போ 100 கொஸ்டினுக்கு ஒரு 95 அபோவ் நம்ம எடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். ஸோ அப்போ அப்படின்னும் போது தமிழுக்கு நம்ம 95 அபோவ் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து இன்வால்மெண்ட் எடுத்து டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தா 5 ஃபுல் மாடல் எக்ஸாம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5 days ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இப்போ 5 days ஒன்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தா எவ்ரி 5 days டெஸ்ட். ஓகேவா, 200 கொஸ்டின் இருக்கும்பா. எவ்வளோ, 200 கொஸ்டின். ஓகேவா, அந்த 200 கொஸ்டின்ல 100 தமிழ், 25 மேக்ஸ், 75 ஜிகே.
வித் கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம கூட வரலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா பிடிஎஃப் ஃபார்மேட்ல சார் ஓகேவா 5 days ஒன்ஸ் டெஸ்ட் சொல்லிட்டீங்களே, டெஸ்ட் क्वेश्चन பேப்பர் வீட்டுக்கு அனுப்புவீங்களா, இல்ல வந்து பார்த்தா ஆன்லைன்ல வந்து பார்த்தா நீங்க லிங்க் கொடுத்துட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி நான் ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வரமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? நம்ம எக்ஸாம் ஹால்ல எப்படி எழுதுவோம், OMR டெஸ்ட் தான் நம்ம எழுதுவோம். சரியா? ஏன்னா ஒரிஜினல் எக்ஸாம் வந்து பார்த்தா OMR ஷீட் தான் நம்ம வந்து எழுத போறீங்க. சோ அப்ப நம்ம வந்து பிராக்டிஸ் என்ன பண்ணோம், OMR டெஸ்ட் தான் பிராக்டிஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நம்ம ஆட போறோம் அப்படின்னா பேடு கட்டி தான் அங்க ஆடணும். கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னா இல்ல நான் பேடு கட்டாம ஆடுறேன், ஓகே எனக்கு ஆட வரும் ஆனா பேடு கட்டினா ஆட மாட்டேன் அப்படின்னா அங்க நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பேடு கட்டி தான் ஆடணும் அப்படின்னா பேடு கட்டிட்டு தான் நம்ம பிராக்டிஸும் பண்ணோம். அதே மாதிரி தான் அப்போ எக்ஸாம்ல OMR பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னா நம்ம ட்ரையலும் பிராக்டிஸ் எதை வச்சு பண்ணோம், OMR டெஸ்ட் தான் பண்ணோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தா சார் லிங்க் கொடுத்துருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ல போறப்போ நான் ஒர்க்கிங் பீப்புள் நான் பஸ்ல போறப்போ வந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். ஓகே, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை நம்ம கொடுத்தாதான் அது நமக்கு மரியாதை கொடுக்கும். சரியா? நம்ம ஒரு பொருளை எந்த அளவுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பொருள் நமக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் மறந்துடாதீங்க. அப்ப டெஸ்ட்ன்றது உங்க லைஃபை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த அளவுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதுவும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா OMR டெஸ்ட் தான் 3 மணி நேரம் நீங்க உட்காந்து ப்ராப்பரா டெஸ்ட் அட்டன் பண்ணும். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா OMR டெஸ்ட் அதுக்கு அந்த OMR வந்து பார்த்தீங்கன்னா PDF வந்து கொடுத்துரும். அதை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த OMRல ஷேட் பண்ணி 2 சைடு இருக்கும், அந்த அனலைஸ் பண்றது இருக்கும் நம்ம. ஓகேவா? ஸோ எப்படி நீங்க வந்து OMR வந்து அட்டன் பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸா கொடுத்துருவேன். ஓகே, OMR டெஸ்ட் எப்படி எழுதணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், டெஸ்ட் எப்படி வந்து நீங்க அந்த 3 மணி நேரத்தை யூஸ் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, ப்ரிப்பரேஷன் அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் என்ன, எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கணும், டே பை டே வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துரும். ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்க என்னுடைய கண்காணிப்புல தான் இருப்பீங்க. இந்த 120 நாளும் என்னுடைய கண்காணிப்புல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்க ஏன் எதுக்கு எப்படின்னு சொல்ற நம்ம பெரியார் சொல்ற மாதிரி அந்த பகுத்தறிக்கையெல்லாம் தவிர்த்துட்டு கண்ண முடியும் நான் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 120 days நான் சொல்லக்கூடிய விஷயம் செய்யுங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். சரியா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. இப்போ காலையில வந்து நான் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்குறேன், ஏர்லி மார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு மேல ஆன்சர் கீ கொடுத்துருவேன். ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல ஆன்சர் கீ நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல வந்து நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ரேங்க் லிஸ்ட். ஸோ அந்த ஆன்சர் கீ கொடுக்கும்போதே ஒரு ரேங்க் அப்லோட் லிங்க் வந்து கொடுத்துருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த டெஸ்ட் எவ்வளவு மார்க் எடுத்துறீங்கன்னு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் வரதுக்கு நான் கொடுத்துருவேன். சார் நாளைக்கே கொடுத்துருவோம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷெட்யூல் 1 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஷெட்யூல் 2 எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், ரேங்க் ரிப்போர்ட்டை வந்து அமைச்சிருவேன். ஓகேவா? ஸோ ரேங்க் ரிப்போர்ட்னா டெஸ்ட் எழுதின எல்லாருடைய ரேங்க் ரிப்போர்ட் நான் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நல்ல மார்க் எடுத்துவாங்க, டாப் 100 டாப் 200 ஓகே டாப் 500 அவங்களுடைய ரேங்க் ரிப்போர்ட் மட்டும் நான் அமைச்சிடுவோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன். மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த 25 மேக்ஸ் வருதுங்களா, ஸோ நம்ம வந்து மாடல் வைஸாகவும் டைப் வைஸாகவும் நடத்தி வந்து கொடுத்துரும். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்ட அந்த 25 கொஸ்டின் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துரும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷனை பேஸ் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த 25 கொஸ்டினை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறது நான் சொல்லிடுவேன். ஸோ இது தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைசிஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது மெட்டீரியல்ஸ். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு PDF தான் வந்து கொடுப்போம். ஓகே, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த PDF வந்து எனக்கு வீட்டுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PDF தான் நம்ம வந்து கொடுப்போம். சரியா? எவ்ரி ஷெட்யூல் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். சிலபஸ் கவர். ஓகே, அவுட் ஆஃப் புக் டாபிக். இப்போ ஒரு சில டாபிக் வந்து சிலபஸ்ல இருக்கும் ஆனா புக்ல இருக்காது, அதை நம்மளே என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் ரெடி பண்ணி வந்து கொடுத்துருவோம். சரியா? அடுத்து வந்து தமிழ் கம்பைல் ஃபைல். இப்போ ஒரு சில டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எதிர்ச்சொல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம சிலபஸ்ல பார்க்கணும் அப்படின்னா எல்லா பாடத்திலுமே ஒரு சில இடங்கள் எதிர்ச்சொல் இருக்கும், அது எல்லாமே கம்பைல் பண்ணி நியூ புக் ஓல்டு புக்கில் கம்பைல் பண்ணி இருக்குது. இப்போ பிரித்து எழுதுகா நியூ புக் ஓல்டு புக் இருக்குது மொத்தமே கம்பைல் பண்ணி ஒரு PDF. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்க ஒட்டு மொத்தமா இங்க படிக்கும்போது ப்ராக்டிஸ் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த மெத்தட் வந்து கொடுக்குறோம். அடுத்து GK ஒன்லைனர். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் லெசனுக்கு உண்டான ஒன்லைன் கொடுத்துரும். எல்லா லெசனும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ டாப் நம்ம வந்து ஒரு 120 லெசன் கொடுத்துரும் பத்தி அதுக்குண்டான GK ஒன்லைன் வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதை நீங்க வந்து பார்த்துட்டா போதும். ஸோ GKக்கு மட்டும் இல்லை தமிழுக்கும் நம்ம வந்து இயல் வைஸ் ஒன்லைன் கொடுத்துருவோம். இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு உண்டான ஒன்லைன் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? சரிப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் பாக்ஸ் டாபிக். புக் பேக் அண்ட் பாக்ஸ் டாபிக் வந்து PDF வந்து கொடுத்துரும். புக் பேக்கும்
பாக்ஸ் டாபிக் பிடிஎஃப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இது ஜிகேல ஓகேவா. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கும் பாக்ஸ் டாபிக்கும் ஒரு பெரிய ரோல் பண்ணும் ஓகேவா. அதனால அதுல இருந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுத்து கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா. முந்தைய ஆண்டு வினாக்கள் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா இப்போ பாலிட்டியில் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், எக்கனாமிக்ல இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அப்போ எல்லாமே மிங்கிள் பண்ணி நம்ம வந்து கொடுத்துரும். சரி, அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடியும் போதும் அதில் கேட்ட ப்ரீவியஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நடத்துற டாபிக் அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கான்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம படிச்ச டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம எந்த டாபிக்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின் வருது, அப்ப எதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ எல்லாம் அப்ப A to Z இப்போ நீங்க மெட்டீரியல் சொல்லிட்டு வெளியே போகுது, இதை தாண்டி நீங்க எதுவும் படிக்க தேவைப்பா ஓகேவா. இது கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். சரியா, அடுத்தது பேட்ச் ஃபுல் ப்ராசஸ். ஸோ பேட்ச் எப்படி ரன் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப் மொத்தமா ஒரு 3 குரூப்பா ஓகே. மொத்தம் எத்தனை, ஒரு 3 குரூப் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் குரூப், இது வந்து மெட்டீரியல் குரூப்பா. அதாவது மொத்தமே 3 குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் மெயின் குரூப் இருக்கும். இந்த மெயின் குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஸோ அப்போ இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி வேற ஒருத்தர் யூஸ் பண்ண ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப்ல வந்து ரிமூவ் ஆயிடுவீங்க ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது மெட்டீரியல் குரூப் வந்து கொடுத்துரும். சரியா, ஸோ இதுல இப்போ நான் சொன்ன எல்லா மெட்டீரியலுமே இந்த குரூப்ல தான் வரும். இப்போ மெட்டீரியல், வீடியோஸ், அப்புறம் வந்து லைவ் டிஸ்கஷனு, அப்புறம் ஆடியோ, அப்புறம் வந்து டே பை டே வந்து டார்கெட், இது எல்லாமே நான் ஒரே குரூப்ல போட்டேன் அப்படின்னா குழப்பிடுவீங்க. ஒரே ஒரு கன்க்ளூஷனே இருக்காது ஓகேவா. எதை படிக்கணும் எதை விடணும் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. படிக்கிறதுல குழப்பம் இல்லை, எது படிக்கிறதுனே ஒரு குழப்பமா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம தனித்தனியா பிரிச்சு வச்சிடணும். ஸோ அப்போ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வந்து கிளீனா ஓகேவா. ஸோ மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், OMR பிடிஎஃப், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், கீ ஆன்சரு, ரேங்க் ரிப்போர்ட், இது எல்லாமே இதில் வந்துடும். பிடிஎஃப் எல்லாமே இதில் தான், மெட்டீரியல்ஸ் தான் ஓகே. டி நியூஸ் குரூப் இதில் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் பா. உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு என்ன படிக்க போறீங்க, நாளைக்கு என்ன, இப்போ டே பை டே என்ன படிக்கணுன்ற மெத்தடு, அப்புறம் வந்து ஒரு ஆடியோ, வீடியோ, இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் ஜென்ரல் லைவ் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் செஷனு, இதுக்குண்டான எல்லா லிங்க்குமே, இந்த முக்கியமான வீடியோஸ் லிங்காக இருக்கட்டும், ஆடியோஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ஏதாவது நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி நியூஸ் அப்படின்ற 2வது குரூப்ல நான் கொடுப்பேன் ஓகேவா. அடுத்த 3வது செக்கிங் குரூப், ஏதாவது குவிஸ்பா. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுக்குறேன், தமிழ்ல வந்து இயல் 1 படிங்க, மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல மொத்தம் 10 மாடல் இருக்கு, இன்னைக்கு 2 மாடல் பாருங்க ஓகேவா. எக்கனாமிக்ஸா இந்திய பொருளாதாரம் படிங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா டார்கெட் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்னைக்கு என்ன டார்கெட் கொடுத்துருனோ அதுல இருந்து ஒரு 30ல இருந்து 40 கொஸ்டின் உங்களுக்கு டெய்லியுமே குவிஸ் வந்துடும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணி என்ன ஆன்சர், அப்போ நீங்க அன்னைக்கு உண்டாந்து படிக்கிறீங்க, படிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டது நீங்க பாத்துக்கிறீங்க. என்ன படிக்கிறீங்க, படிச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது நீங்க பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளவு முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் நீங்க பண்ண தேவை எக்ஸ்ட்ரா ஓகேவா. அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு யூடியூப் சேனல். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு லைவ் வரணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் ஓகேவா, எதனா கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த தனியா செப்பரேட்டா பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம் ஓகேவா. ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த சேனல் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஓவர்வியூ, ஒவ்வொரு ஷெட்யூலுமே எப்படி படிக்கணும் அந்த ஓவர்வியூ கண்டிப்பா இருக்கும்பா. ஒவ்வொரு ஷெட்யூலுமே நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுவேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சுட்டா போதுமானது ஓகேவா. ஓகேப்பா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டாபிக் வீடியோ கிளாஸஸ். ஸோ எல்லா டாபிக், தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட எல்லா டாபிக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கு உண்டான, எல்லா லெசனுக்கு உண்டான வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து நம்ம கொடுத்துரும். சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் டைம் லைவ். இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும், சப்போஸ் நம்ம ஒரு லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேவா, இல்லை வந்து புதுசாக வந்து பிளான்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போறோம், ஏதாவது ஒரு அப்டேட் பண்ண போறோம், இல்லை புதுசாக ஒரு டாபிக் நம்ம வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணி கொண்டு போக போறோம், இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்னா ஒரு சம்டைம்ஸ் ஒரு லைவ் வருவேன் ஓகேவா. அது வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை இருக்கலாம், 2 ஷெட்யூலுக்கு ஒரு முறை இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை இருக்கலாம். ஸோ அப்போ எனக்கு எப்போ ஒரு விஷயத்தை நான் புதுசாக இன்க்ளூட் பண்ண போறேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இப்போ வந்து ஒரு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த டார்கெட்டை முடிச்ச பிறகு எப்படிலாம் முடிச்சிருக்கீங்க, அடுத்த டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்மளுடைய பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சில ஐடியாஸை கொடுக்கறதுக்கு அப்பப்போ நம்ம ஒரு லைவ் செஷன் வரும் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, அடுத்து வீக்லி டெஸ்ட் அனலைஸ் வீடியோ, அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் தான் ஓகேவா. மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சப்போஸ் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படிச்சுக்க முடியாதுல்ல, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தோய்வு ஏற்படும் போது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு
மோட்டிவேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி கொடுப்பேன்னு தெரியும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்சில் வந்து ஒரு ஆடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம், ரெகுலராக வந்து கொடுப்போம். இப்போ 5 days அதாவது 2 days ஒன்ஸ் வந்து ஒரு ஆடியோ கொடுத்துட்டே இருப்போம். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்காக. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மெட்டீரியல் அப்படிங்கும்போது பார்த்தா எத்தனையோ குரூப்ல வந்து மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்மளை விட அழகா வந்து கொஸ்டின் ரெடி பண்ணக்கூடிய எத்தனையோ அகாடமிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பேட்ச்ல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சேர்த்தோட காரணம் என்ன அப்படின்னா கைடன்ஸ். ஓகே, அந்த கைடன்ஸுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மெட்டீரியலுக்கு, பிடிஎஃப்க்கு, கொஸ்டின் பேப்பருக்கு இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் தான். ஸோ நம்ம துரோணா அகாடமி கொடுக்குற கைடன்ஸுக்கு தான் நம்ம வந்து அந்த ஃபீஸே நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துரும். ஒவ்வொரு மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப் கொடுத்துரும், வீடியோஸ் நம்ம வந்து சேர்த்து கொடுத்துரும். சரியா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருப்பேன். ஓகேவா? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி 1000 rupees வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? 1000 rupees பேமெண்ட் பண்ணிட்டு சப்போஸ் வந்து QR கோடு இல்லை சார் நான் பேங்க்ல போய் கட்டுறேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கோம்பா. ஓகேவா? ஸோ ஆக்சிஸ் பேங்க், துரோணா அகாடமி, நம்ம அகாடமி பேர்ல தான் இருக்கும்பா. ஓகே, பேர் வந்து துரோணா அகாடமி தான் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு, அக்கௌண்ட் டைப் கரண்ட் அக்கௌண்ட் தான், பிரான்ச் வந்து செய்யார் பிரான்ச், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஸோ அதையுமே வந்து நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இல்லை பேமெண்ட் UPI ஐடி நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த UPI ஐடி போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டைப் பண்ணாலே போதும். இது அப்படியே நீங்கள் டைப் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து பேமெண்ட்டை பண்ணலாம். இல்லை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 3த்துல எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுல வந்து ஒரு சில டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்படியே கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ நான் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணது எனக்கு 2 ஃபோன் தேவைப்படுமா கேட்டால் 2 ஃபோன்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த QR கோடுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த பேமெண்ட் அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்கேன் ஃப்ரம் கேலரி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் போனால் அப்படி ஸ்கேன் பண்ணும் பற்றி அப்போ ஸ்கேனர் ஆன் பண்ணிட்ட பிறகு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும் பாருங்க, ஸ்கேன் ஃப்ரம் கேலரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரியில் இந்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை போய் கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆனோடனே துரோணா அகாடமின்னு சொல்லிட்டு பேர் வந்துரும்பா. வந்துட்டோடனே நீங்கள் 1000 rupees நீங்கள் போட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நானே கூட பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஜிபே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவேன். ஸ்கேன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து துரோணா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் 1000 rupees போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் வந்து காட்டிடும். ஓகேவா? என் அகாடமி நானே ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டும் நானே, கைடும் நானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா இப்போ பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இதை ஷேர் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்லப்பா, இப்போ ஷேர் ஸ்க்ரீன்ஷாட்ல போயிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த காப்பியை தான் எனக்கு அனுப்பணும். எப்படி அனுப்பணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுத்துரும் பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு டெலகிராம்ல தான் அனுப்பணும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல போனோட அனுப்பிச்சிட்டீங்க. வாட்ஸ்அப் அனுப்பியா நான் பார்க்கவே மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணேன். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பேமெண்ட் பண்ணி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது அவங்களுக்கு தானே ஒரு வாரம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ டெலகிராமில் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ டெலகிராமில் தான் எனக்கு என்ன பண்ணீங்க உங்களுடைய விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6374651243 இதுதான் என்னுடைய டெலகிராம் நம்பர். ஓகேவா? சார் ஓகே, இப்போ சார் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து டெலகிராமில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக போயிட்டு சேவ் பண்ணாதான் ஓப்பன் ஆகும், இல்லைனா வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ டெலகிராமில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஓகே, அது நீங்கள் சேவ் பண்ணிச்சுன்னா அதில் அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா? துரோணா அகாடமின்னு சொல்லிட்டு நம்ம அஃபிஷியல் குரூப் இருக்கும், அதில் வந்து பண்ணாதீங்க, அது கிடையாது. ஓகேவா? அதில் வந்து நான் மட்டும்தான் வீடியோஸ் லிங்க்ஸ் கொடுக்க முடியும், அதில் நீங்கள் அனுப்ப முடியாது. இந்த நம்பரை போயிட்டு ஃபர்ஸ்ட் டெலகிராமில் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு அதில் அனுப்புங்க. சார் எப்படி சேவ் பண்ணதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்குண்டான வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவில் போயிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ போயிடும். அதை நீங்கள் பார்த்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து வீடியோஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு நம்பர் இருக்காது, இந்த நம்பர் தான் சேவ் பண்ணணும். 6374651243 இந்த நம்பருக்கு டெலகிராமில் தான் அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சிடணும். ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் நேம் மட்டும் அனுப்பிச்சுடுங்க போதும். பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு
உங்கள் நேம் இதை மட்டும் நீங்கள் வந்து போட்டு அமுச்சு விட்டா போதும். ஓகேவா? நீங்கள் அனுப்புன 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும், அந்த நம்பர்லேயே வந்துடும். ஓகேவா? பேட்ச் மாதிரி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தா ரிசீவ் ஆகிடுச்சு, நாங்கள் செக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன் ஐடி அமைச்சிருப்பீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் ஐடியும் எங்களுக்கு வந்து ரிசீவில் வந்து பார்த்தா டிரான்சாக்ஷன் ஐடி நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தோன்னா உடனே அனுப்பிச்சு விட்ரும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னது, ஓகேப்பா. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் அனுப்பிட்ட பிறகு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜில் சொல்லியிருப்பேன் பேட்ச் நம்ம குரூப் எப்போ கிரியேட் ஆகும், ஓகேவா, எப்படி நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணணும், ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? அதுக்கு நடுவில் எனக்கு எந்த மெசேஜும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு மெசேஜ் இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்க நேம் அனுப்பிச்சிட்டீங்களா, சப்போஸ் 24 ஹவர்ஸ் தாண்டினா கூட அப்படியே இருங்க, திரும்ப திரும்ப நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் நேம் அனுப்பிச்சிட்டா கம்முன்னு விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடும். டோன்ட் வரி, 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, மாற்றுது இந்த ஸ்கேன் பண்ண வேண்டியது. இப்போ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் வந்து எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மார்ச் 8 மகளிர் தினம் தந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 8 மணிக்கு 9 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குரூப். ஓகேவா? ஒரு 3 குரூப்ல வந்து நீங்க ஆட் ஆகிட்டு இருப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா? பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அடுத்த நாள் சண்டேல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்பா. ஓகே, அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துருக்கும். ஓகேவா? பேட்சை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், ஓகே, டெஸ்ட் எப்படி நடக்கும், கொஸ்டின் பேப்பர் நான் எப்படி கொடுக்க போறேன், அந்த OMR PDF நீங்க முக்கியமா பிரிண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சில PDF வந்து நான் கொடுத்துருவேன், அதை நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு சில அந்த ஒரு நாள் வந்து பேட்ச் பத்தின பேட்சுக்கு நீங்க என்னென்ன விஷயம் பண்ணணுமோ அதில் நான் முதல் நாளே கொடுத்துருவேன். அது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா மார்ச் 9 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8 கிரியேட் ஆகிடும். பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அஃபிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 2025 சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு உண்டான வீடியோஸு, மெட்டீரியல்ஸு, ஸ்டடி பிளானு, ஓகேவா, ஷெடியூல் டீட்டெயில்ஸு, ஷெடியூல் ஓவர்வியூ, அப்புறம் டார்கெட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டே காலையில் நான் வந்து கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வந்தால் போதுமானது. ஓகேவா? ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டடி பண்ணுறது பற்றி அந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? அது வரைக்கும் என்ன படிக்கலாம் கேட்காதீங்க, நம்ம ஸ்டடி பண்ணணும் கொடுத்துரும் பார்த்தியா, அந்த ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு வந்து படிச்சு வந்துடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. ஸோ கூடுமான வரைக்கும் எல்லா தகவலும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ்ப்பா. ஓகேவா? ஸோ குரூப் 4க்கு உண்டான பேட்ச், ஓகேவா, நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 4 மந்த்துக்கு உண்டான பேட்ச்ப்பா. ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ குரூப் 2 நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த பேட்ச் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 100% செட் ஆகும். ஏன்னா குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96% சேம் தான். ஓகேவா? ஜிகேல மட்டும்தான் ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்ஸை மொத்தம் ஃபுல்லாக கவர் பண்ணதுனால அந்த டாபிக்கும் இதிலே வந்து கவர் ஆகிடும். டோன்ட் வரி. ஓகேவா? ஆனால் இந்த பேட்ச் குரூப் 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். ஆனால் இந்த டெஸ்ட்டையும் இந்த ஸ்டடி பிளான் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் படித்தாலே வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமும் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து குரூப் 4க்கான பேட்ச் போட்டாலும் குரூப் 2 லெவலுக்கு தான் நம்ம வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறோம். அது கொஸ்டினாக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், கைடன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே குரூப் 2 லெவலுக்கு தான் கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ அந்த குரூப் 4 குரூப் 2க்கும் சேர்த்து தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அப்போ குரூப் 2 ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த பேட்சில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஆனால் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வரைக்கும் செயல்படும். சரிங்களா? ஓகேப்பா. கைடன்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், அதை நம்ம வந்து சேனலில் வந்து யூடியூப்ல வந்து நார்மலாக கொடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? சரி, ஓகேப்பா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச். இந்த 4 மாதம் ஓகேவா என்னோட வந்து பயணிக்க போறீங்க. ஸோ பேட்சில் அதாவது ஒரே 3 விஷயம் மட்டும்தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நம்புங்க. என்னால் முடியும், 4 மாசத்துல என்னால் முடியுமா, முடியும்னு நம்பிக்கை இருக்கும்போது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்புங்க. ஓகேவா? அருள் சார் கண்டிப்பாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு, நான் நம்புறேன், என்னால் பயணிக்க முடியும் அப்படின்னா ஓகே. மூணாவது அவர் சென்டர் துரோண அகாடமி நம்புங்க. ஸோ நம்ம துரோண அகாடமி பயணிக்க போகிறோம். ஓகே, இப்போ துரோண அகாடமி அப்படின்ற ஒரு கப்பல், அந்த கப்பலில் ஓட்டக்கூடிய படகோட்டி தான் நான். யாரு? நான் அருள். ஓகேவா? அதில் பயணம் செய்யக்கூடிய பயணி தான் யாரு? நீங்க. ஓகேவா? அந்த லைஃப் ஜாக்கெட் அப்படின்ற ஷெடியூலை கொண்டு தான் உங்களை வந்து வழிநடத்த போறேன். உங்க வேலை அதுக்கு அது அந்த போட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கணும். ஓகேவா? நடல் வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து குதிச்சிடக்கூடாது. ஓகே, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. குதிக்காம அந்த படகுல கடைசி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, என் கூடவே பயணிச்சிங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக கொண்டு போய் நான் கரை சேர்த்துருவேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய வேலை என்னோட இந்த 120 நாட்கள் பயணிக்கிறது தான்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில், மழை, புயல், காற்று எது அடிக்கலாம். உங்களுக்கு ஜுரம், ஃபீவர் எது ஒன்றா வரலாம், கோல்டு வரலாம், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கூட வரலாம். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் இந்த 4 மாதங்கள் நீங்கள் என்னோட பயணிக்கிறத மட்டும் நிறுத்தக்கூடாது. நான் ஒரு திசை நோக்கி போயிட்டு இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கேன். அந்த பயணத்தோட என்னோட சேர்ந்து பயணிச்சிங்க அப்படின்னா, என்னை நம்பி, உங்களை நம்பி, என்னை நம்பி, என் சென்டரை நம்பி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா, இது 3த்துல எதில் ஒரு நம்பிக்கை 1% குறைஞ்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஏன்னா 3த்துலேயும் நம்ம முழுசாக நம்பினா மட்டும் தான் ஒழுங்காக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 3த்தையும் ஒழுங்காக நம்பி இந்த 4 மாதம் என்னோட பயணிங்க. இந்த குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல போஸ்ட் எடுத்துருவோம். இந்த 4 மாதம் ஒழுங்காக படித்தா சரிங்களா? சரிக்கு கூடுமான தவிர எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த பேமெண்ட்டுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த QR கோட் அனுப்பிச்சி விட்றேன். அதை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸை முழுசாக பார்த்துட்டு எதனா டவுட்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மட்டும் கால் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து கால் பண்ணாதீங்க. டெலிகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவேன். ஓகே, எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதையும் தாண்டி டவுட் இருக்கு அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் அதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம 6374651243 டெலிகிராம் நம்பரும் தான். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரும் இதுதான். சரி, இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இது வந்து இருக்காது, மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப் இருக்காது. அப்போ நீங்கள் டெலிகிராம் தான் பண்ணுற மாதிரி வரும். டெலிகிராம் எப்படி சேவ் பண்ண தெரியல அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.